முஸ்லீம் மக்களும் வந்து வீரமாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறேன் வந்து இன்றைக்கு வந்து 19ஆம் திருவிழா, அதாவது மாலை நேர பூசை நடைபெற காத்திருக்கின்றன. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் அமைப்பது. இன்றைக்கு வந்து கார்த்திகை திருவிழா, கார்த்திகை சப்பரம்னு சொல்கிறது. அந்த சப்பரத்தில் நல்லூரான் எழுந்தருளி வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் நடக்க போகுது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக தான் அமையப்போகுது. அதை விட இன்றைக்கு இந்த நல்லூர் ஆலயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் பதிவு பண்ணப்புறம் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் எங்கேருந்து மக்கள் வருகிறார்கள், எப்படியான மக்கள் வருவார்கள், அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இந்த நல்லூரான் எப்படி அலங்கரித்து அந்த கார்த்திகை சப்பரத்தில் எழுந்தரையில் வரப்புற அந்த விடயங்கள் அனைத்தையும் பதிவு பண்ணி இந்த காணொலியில் தரப்புறேன். வேறு உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்குள் போகலாம். மக்களே, இந்த செய்த பூஞ்சப்பரத்தை வந்து இழுத்து கொண்டு நிற்கிறேன் பாருங்க. இழுத்து கோயிலுக்கு முன்னுக்கு விட போயினோம். தேரடியிலே நிற்கிது பாருங்க சப்பரம். இந்த இழுத்து வந்து கோயிலுக்கு முன்னுக்கு கிழக்கு வாசலில் விட போயினோம் பாருங்க. வந்து சிறுவர்கள் மாணவர்கள் வந்து கோயிலுக்கு பண்பாட்டு உடுப்புகளோட போய் கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. மக்களே, இந்த கார்த்திகை சப்பரத்தை வந்து இதில் வந்து போட்டுருக்குது பாருங்கள். இதை மக்கள் வந்து ஆர்வத்தோடு பார்த்து வந்துருக்கணும். அதே நேரத்தில் வந்து சிங்கள மக்களும் வந்து வந்துருக்கணும். அதே நேரத்தில் இங்கே பாருங்க, நீங்கள் இதில் திரும்பி பார்த்தீங்கன்னா சொல்லி முஸ்லீம் மக்களும் வந்து படையெடுத்து வந்து கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க மக்களே, மயில் வாகனமும் ரெண்டு சைடில் வந்து அன்னப்பெட்சி வாகனங்களும் இருக்குது. பாருங்க மக்களே, அதில் ஒரு முஸ்லீம் பிள்ளை வந்து தமிழ் பிள்ளைக்கு வந்து பாருங்க பூ வச்சு கொடுக்கணும் பாருங்க. பார்த்தீங்களா, பூவெல்லாம் வச்சு விடணும் பாருங்க. ஃபோட்டோ அடிக்கணும். திருச்சிற்றம்பலம். இனியே எனக்கு அருள் வருமோ என ஏங்கி மனம் தனியே இருந்து வருந்துதையோ சக்திவேல் முருகா. கனியே கனிரசமே அடியேன் கண்களிக்க சனிவாரம் தன்னில் வருவாய் நல்லூரில் வாழ் வேலவனே என்று அங்கே யோகர் சுவாமிகள் தன்னுடைய நல்லமுதமாகிய அந்த நற்சிந்தனையிலே அங்கே யோகர் சுவாமிகள் கூறுவது போல அந்த நல்லூரிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற பெருமான் இன்று 2025ஆம் ஆண்டு ஆவணி மகோத்சவத்திலே இன்று கற்பூர திருவிழா என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை திருவிழாவிலே அந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட பெருமான் இன்று அதிகாலை அங்கே பெருமான் செவ்வந்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வேட்பெருமான் செவ்வந்தி மலங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த திருவாசியுடன் கூடிய அந்த அலங்காரத்திலே வள்ளி தெய்வானை சமேதராக உள்வீதி வலம் வந்து அடியவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக கருகின்ற தேனும் திணைமாவும் இன்று அங்கே அடியவர்களால் பெருமானுக்கு அர்ச்சிக்கப்பட்டு பெருமான் அதிகாலை மிகவும் விசேடமாக இங்கே அந்த அலங்கார பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது. இன்று மாலை அந்த பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த பெருமான் 6 தீபங்களாக 6 ஜோதி புலம்பாக தோன்றிய அந்த அறுமுக பெருமான் அங்கே கூறுவார்கள், சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தோய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி என்று அங்கே கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த கந்தவேட் பெருமான் இன்று அந்த அடியவர்கள் புடைசூழ அங்கே கற்பூர பந்தங்கள், தீப்பந்தங்கள், தீவட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த தீப்பந்தங்கள் எல்லாம் புடைசூழ அந்த பூச்சப்பரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சப்பரத்திலே இன்று பெருமான் அந்த கார்த்திகை நாளாகிய இன்றைய நன்னாளிலே அந்த முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான விரதங்களில் ஒன்றாக, மிக முக்கியமான விரதங்கள் ஒன்றாக அந்த கார்த்திகை விளங்குகின்றது. காரணம், அங்கே பெருமான் அந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டபடியால் அந்த கார்த்திகை என்ற அவருடைய
அந்த நாமத்திற்கு ஏற்ப கார்த்திகை பாலனாக அங்கே ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கின்றது. கார்த்திகேயாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயா என்று அங்கே கூறுவது போல அந்த கார்த்திகை பெருமான் இன்று அங்கே தீவட்டிகள், கற்பூரச் சட்டிகள், தீப்பந்தங்கள் புடைசூழ அங்கே வெளிவீதியிலே வந்து அருள் காட்சி கொடுக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இன்று இடம்பெறும். வீரமாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா காணக்குரத்தி மகிழும் பாதா காக்கும் கடவுள் துதிக்கும் நாதா வீரமாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா என்று அங்கே ஜோகர் சுவாமி கூறுவது போல அந்த வீரமாமையிலே ஏறி அந்த பெருமான் இன்று அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இன்றைய அந்த கார்த்திகை தீரத்திலே இன்று 2025 விசுவாச வருடம் ஆவணி மகோத்சவ பெருநாள் இன்று மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது என்ற செய்தியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி. பாருங்க, இதில் வந்து முன்னுக்கு வந்து படங்கள் எடுத்து நிற்கிறேன் பாருங்க. தலைக்கு பூவெல்லாம் வச்சு நிற்கிறேன் பார்த்தீங்களா? அதில் பூன் சப்பரம் அல்லது கார்த்திகை சப்பரத்தை வந்து கொண்டு விட்டுருக்கு பாருங்க. அதை வந்து அதில் நின்று முன்னுக்கெல்லாம் நிறைய பேர் படம் எடுத்து நிற்கிறேன் பாருங்க. முன்னுக்கு இதில் பாருங்கள் மக்களே, சிங்கள மக்களும் நிறைய பேர் வந்து வந்துருக்கணும் பாருங்கள். இதில் நின்றுஞ்சால பாருங்கள், இப்படியே ஃபுல்லாகவே மக்களாக இருக்கணும். இந்த ஏணி இதுதான் வந்து சாமியை வந்து மேலே ஏற்றிட பாருங்கள். அதில் மணியெல்லாம் போட்டு இருக்கு பாருங்கள். அதே போல் வந்து இன்றைக்கு வந்து பெரிய தீப்பந்தம் தான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள். முன்னுக்கு சாமியை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் வந்து முன்னுக்கு கடல் படலாம் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். முன்னுக்கு பாருங்கள் மக்களே, அந்த குழல் வாத்திய கருவிகளை கொண்டு வந்து வந்துருக்கோம் பாருங்கள். இதில் முன்னுக்கு இதில் பாருங்கள் மக்களே, சேவல் வாகனம் வந்து வந்துருப்பாருங்க. முன்னுக்கு சேவல் வாகனத்தை பார்த்தீங்களா? இதில் பாருங்கள், அந்த செவ்வந்தி பூவால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அதை விட இதில் ஒரு பூ இருக்குது பாருங்கள். பூக்கள் வச்சு அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அங்கே ஆலயத்திற்கு வந்து எவ்வளோ மக்கள் வழியில் வந்து வந்துருக்கோம் பாருங்கள். இப்போ அந்த வெளி வீதிக்கு வந்து இந்த பூன் சப்பரத்தில் கார்த்திகை சப்பரத்தில் வர போகிறார் பாருங்கள். அழைத்து வரையின மூல வாத்தியங்களோட
பண்ணினோம் தீப்பந்தத்தை பார்த்தீங்களா அப்படி கொண்டு வரையணும் தீப்பந்தம் முன்னோக்கு போகுது பயங்கர பக்தியாக இருக்குது கனல் அடிக்குது பாருங்க பின்ன போகுது தீப்பந்தம் பூஞ்சப்பத்தில் வந்து நல்லூர் அண்ணன் வந்து ஏற்றி கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க कुमारवीर समूह चतुरिद चतुर्मुख समूह ज्ञानवत्र समीर वीरवत्र समूह आलकाल सद्दघनादि भैरव समूह अभिनव श्रीधर हरिगिरपुत्र समूह जगच्चंगम मुरारवेद सहस्राहारत्रियत्रिंशत्कोटिरघोरवनहादान शिवगोत्रोद्भव वीर्य வடம் பிடிச்சோன்னு பெரிய நம்ம பாருங்க வடத்தை எழுந்தருக்கு வரைக்கின்ற அந்த காத்திய சாப்பிட்றதுன்ற அழகை பார்த்தீங்களா உப்புல ஒளிமயமாக இருக்குது பார்த்தீங்களா சேவலாரம் மாதிரி பாருங்க படம் பிடிச்சி எடுத்து ஒன்றைக்கு நம்மளால
பின்னுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பேர் போய் நம்ம வந்து பின்னால் வந்து லேமாக இருந்து கரண்டில் வந்து வந்துட்டு பாருங்கள். அப்புறம் காத்தி வச்சு அப்புறம் அப்படி திரும்பி கொண்டு வருது பாருங்க. பாருங்க அங்கே படம் பிடிச்சி இழுத்து கொண்டு போயிடும் சப்பரத்தை பாருங்க. எங்கள் தீப்பந்தங்கள் மற்ற ஊதுகுழல் வாத்திய கருவிகளோட போயிடும் பாருங்க. வந்து சேவல் வாகனம் போகுது. பதிங்க கையிலடங்க. பேராசை எனக்கு வரலாமா தந்தாய்.
கோயிலுக்குள்ள பார்த்தீங்களா மக்கள் எவ்வளோ க்ரௌட் வந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்களா? தேவாரங்கள் திருவாசகங்கள்லாம் பாடிக்கொண்டு போய்க்கொண்டிருக்கணும் பாருங்கள். இன்றைக்கும் வந்து வளமைக்கு மாறாக நிறைய மக்கள் வந்து கொண்டு போய் பார்க்கணும் இருக்கு பாருங்கள். இன்றைக்கு அலையாக வந்து மக்கள் வந்து வந்துருக்கணும் பாருங்கள். முன்னோக்கு